வணக்கம். நம்மள பத்தி வேத ஜோதிடம் என்னெல்லாம் சொல்லுதுன்னு பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது அதோட ஆழமான, ஏன் ரொம்ப ரொம்ப அந்தரங்கமான ஒரு ரகசியத்தை. இது உங்களை நிச்சயம் ஆச்சரியப்படுத்தும். வாங்க உள்ள போலாம். யோசிச்சு பாருங்க, உங்க ஜாதகத்தை வச்சே உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்க அந்தரங்கமான ரகசியங்களை கூட சொல்ல முடியும்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஆய்வுல சொல்ற ஆச்சரியமான விஷயங்கள் இத பத்தி தான். இந்த ரகசியங்கள் எங்க ஒளிஞ்சிருக்கு? அதுக்கு நாம ஜாதகத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும். அந்த இடத்த ரகசியங்களின் வீடுன்னு கூட சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்டே இதுதான். அந்த இடம் வேற எதுவும் இல்ல, நம்ம ஜாதகத்துல இருக்கிற 12வது வீடு தாங்க. வேத ஜோதிடத்துல இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு, அயன சயன போகம். அதாவது சிம்பிளா சொன்னா படுக்கை சுகங்களை குறிக்கிற வீடு. நம்மளோட ரொம்ப ஆழமான, யாருக்கும் தெரியாத ஆசைகளோட சென்டரே இதுதான் சொல்லலாம். ஆனா இந்த வீடு மட்டும் முக்கியம் இல்ல. இந்த வீட்டுக்குள்ள வர்ற ரெண்டு பவர்ஃபுல் கிரகங்கள் மொத்த கதையமே மாத்திருமா. இங்க தாங்க மேட்ரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. அந்த 2 கிரகங்கள் ராகுவும் கேதுவும் தான். இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இவங்க 2 பேரும் 12வது வீட்டுக்குள்ள வந்துட்டா போதும், அந்த வீட்டோட மொத்த கண்ட்ரோலையும் இவங்க எடுத்துப்பாங்களாம். அதுக்கப்புறம் அங்க இவங்க போடுறதான் சட்டம். இப்போ ஒரு ட்விஸ்ட் பாருங்க. ராகு கேது 2 பேரும் ஒரே வீட்ல இருந்தாலும் அவங்க வேலை செய்யற விதம் கம்ப்ளீட்டா ஆப்போசிட். ராகுவோட பவர் எல்லாம் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் தீவிரமா உள்ளுக்குள்ள கொண்டு போகுது. ஆனா கேதுவோட பவர் இருக்கே, அது ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே போக பாக்குதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. ராகுவோட தாக்கம் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும்னு புரிய வைக்க இந்த ஆய்வுல இருக்கிற ஒரு நேரடியான விளக்கத்தை பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களோட முழு கவனமும் நெருக்கமும் அவங்க துணை மேல மட்டுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப கேது பக்கம் வருவோம். இவரோட கதை டோட்டலா வேற. இந்த ஆய்வுப்படி கேது சில குறிப்பிட்ட கிரகங்களோட, அதாவது புதன், செவ்வாய் இல்லனா சனியோட சேரும்போது விபச்சார யோகம்னு ஒரு அமைப்பு உருவாகுமா. இது ஒருத்தருக்கு திருமணத்தை தாண்டின உறவுகள் மேல ஒரு நாட்டத்தை ஏற்படுத்துறதுக்கான அறிகுறியா சொல்லப்படுது. கிரகங்கள் எப்பவும் தனியா மட்டும் வேலை செய்யாது. சில சமயம் 2 கிரகங்கள் சேரும்போது ஒரு பயங்கரமான காம்போ உருவாகும். சண்டையும் இருக்கும், ஆனா பிரிக்க முடியாத அளவுக்கு பாசமும் இருக்கும். அப்படியான ஒரு கதையை தான் இப்ப பார்க்க போறோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்றது தான். ஒரு பக்கம் காதலுக்கு அதிபதியான சுக்கிரன், இன்னொரு பக்கம் போர் குணத்தோட இருக்க செவ்வாய். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா என்ன நடக்கும்? இத ஒரு டே அண்ட் நைட் ஷோ மாதிரி இந்த ஆய்வு விவரிக்குது. பகல் நேரத்துல செவ்வாயோட ஆதிக்கத்துல பயங்கரமா சண்டை போடுவாங்களாம். ஆனா ராத்திரி ஆனதும் காதலுக்குரிய சுக்கிரனோட சக்தி ஓங்கி அந்த சண்டையையே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு தீவிரமான நெருக்கமா மாத்திடுமா. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த காம்போவோட ஃபைனல் ரிசல்ட் உடைக்கவே முடியாத ஒரு பிசிக்கல் பாண்ட். எவ்வளவுதான் அடிச்சுக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெருக்கம் மத்த எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி அவங்கள ஒன்னா சேர்த்து வச்சிருந்து இந்த ஆய்வு சொல்லுது. சரி, இப்ப இந்த அனாலிசிஸ்ல இன்னொரு முக்கியமான லேயர் ஆட் பண்ணலாம். அதாவது 12வது வீட்ல யார் இருக்காங்கன்றது மட்டும் மேட்டர் இல்ல, அந்த வீட்டுக்கே ஓனர் யாருங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, 12ஆம் அதிபதிய அந்த வீட்டு ஓனர்னு நினைச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்குள்ள நெருக்கம் எப்படி இருக்கணுங்கிற ரூல்ஸை போடுறதே அவர்தான். உதாரணத்துக்கு, அந்த வீட்டு ஓனர் குருவா இருந்தா என்ன ஆகும்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஒரே ஆளுதான் குரு. ஆனா அவர் யார் வீட்ல இருக்காருங்கிறத பொறுத்து அவரோட ஸ்டைலே மாறுது. இப்போ சுக்கிரன், சந்திரன் இல்ல புதன் வீட்ல இருந்தா அவரை சகலகலா வல்லவர் மாதிரி எல்லாத்தையும் ஆல்ரவுண்டரா இருப்பாருன்னு சொல்றாங்க. ஆனா அதே குரு சூரியன், செவ்வாய் இல்லனா அவரோட சொந்த வீட்ல இருந்தா ரொம்ப டீசென்ட்டா பாரம்பரியமா இருப்பாருன்னு சொல்றாங்க. ஓகே, இவ்ளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். அப்போ இது எல்லாத்திலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? முக்கியமா ஒன்னு புரிஞ்சுக்கணும், இது தலையெழுத்து இல்ல. நம்ம ஜாதகத்தோட 12வது வீடு, அதுல இருக்கிற ராகு கேது, சுக்கிரன் செவ்வாய் மாதிரி காம்பினேஷன்கள், அப்புறம் அந்த வீட்டு ஓனர், இது எல்லாமே சேர்ந்து ஒருத்தரோட ஆழமான ஆசைகள், தேவைகள், அவங்க நெருக்கமா பழகுற ஸ்டைல் எல்லாத்தையும் காட்டுற ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான். கடைசியா இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. ஜோதிடம் ஒரு மேப் வேணா காட்டலாம், ஆனா அந்த மேப்பை வச்சுக்கிட்டே பயணத்தை எங்க கொண்டு போகணும்னு முடிவு பண்ண வேண்டியது யாரு? இது நாம தான் யோசிக்கணும்.